வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, இது வந்து துவரங்குறிச்சியில ஒரு கிளையண்ட்டோட ஹவுஸு. இதில் வந்து ஃபுல் கிச்சன் நம்ம வந்து ரெனோவேட் பண்ணியிருக்கோங்க. இது செமி மாடுலர் கிச்சனு. செமி மாடுலர் கிச்சன்னா ஒன்றும் இல்லைங்க. அவங்க வந்து கான்க்ரீட் போட்டு அது மேலே கல் போட்டிருப்பாங்க. நம்ம இன் பிட்வீன் இருக்கிற ஸ்பேஸில் வந்து பாக்ஸஸ் அடித்து இன்சர்ட் பண்ணியிருப்போம். இது பார்த்திங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒரு ஸ்டோரேஜ் நம்ம ரெடி பண்ணியிருப்போங்க. அது ஃப்ரேம் வித்து கிளாஸ் டோர் போட்டிருப்போம். பாக்கி ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்கிற அந்த ஏரியா வந்து லாஃப்ட்டுங்க. ஃபுல்லாக லாஃப்ட்டுக்கு வந்து ஃப்ரேம் அண்ட் டோர் கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரேம் அண்ட் டோர் கான்செப்ட்டில் ஜி ப்ரொஃபைல் ரோஸ் கோல்டு ஹேண்டில் யூஸ் பண்ணியிருப்போம். எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரோஸ் கோல்டு ஹேண்டில் தான் இன்சர்ட் பண்ணியிருப்போம். இந்த கிச்சனில் அவங்க சிம்னி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பில்டின் ஹாபுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம வால்ஹங் கேபினட்ஸு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஒயிட் டோர்ஸ் போட்டு. இது ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸு நம்ம யூஸ் பண்ணதுனால வால்ஹங் கேபினட்டுக்கு நம்ம ஹேண்டில் வைக்கல. டோரை ட்ராப் பண்ணியிருப்போம். அது மூலிமா திறந்துக்கிறது தான். இது டால் லேடருங்க. டால் லேடர் யூனிட்டு, இல்லைனா பேண்ட்ரி யூனிட்டுன்னு சொல்லலாம். இது கிச்சனில் நம்ம சின்ன பாட்டில்ஸு, சின்ன சின்ன அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருளை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணுங்க இந்த சிஸ்டம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பேஸ் யூனிட் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் சாஃப்ட் க்ளோசிங் மெத்தடில் தான் க்ளோஸ் ஆகும். வால் யூனிட்லேயும் நம்ம எல்லா ஹிஞ்சஸுமே சாஃப்ட் க்ளோசிங் ஹிஞ்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாங்க, ஹைட்ராலிக் பம்ப் உள்ள ஹிஞ்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேஸ் யூனிட்டு. இது வந்து 3மே பியூர்லி ஸ்டோரேஜ் பர்பஸு வித் ஒன் ஷெல்ஃப்ஸ் நம்ம செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் சிங்க் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அதை எம்டியாக தாங்க விட்டுருப்போம். ஏன்னா மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்காக. அதுக்கப்புறம் விக்கர் பாஸ்கெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 சைஸாக இருக்கும். இதில் வந்து வெஜிடபிள்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த பர்பஸுங்க இது டோட்டலாக வந்து வுட் பேஸில் தான் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் கேபினெட்டு. அந்த ஸ்டோரேஜ் கேபினெட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயில் புல் அவுட்டு, 300 mm ஆயில் புல் அவுட்டு. கீழே நீங்கள் பாட்டில்ஸ் வச்சுக்கலாம். மேலே வந்து நைஃப்ஸு போன்ற சின்ன சின்ன ஐட்டங்கள் கிச்சனுக்கு தேவையான ஜாமான் வச்சுக்கலாம். இது வந்து கட்லரி ட்ரேங்க. இது எஸ்எஸ் கட்லரி ட்ரே 303 கிரேடு. நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே 303 கிரேடுங்க. கீழே இருந்தது வந்து தாலி பாஸ்கெட், பிளேட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது. இது வந்து பிளைன் பாஸ்கெட்ஸுங்க. 3 பிளைன் பாஸ்கெட்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வெசல்ஸ் வந்து ட்ரைடு வெசல்ஸ் வந்து நம்ம அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த கிச்சன் வந்து நம்ம ஐலண்ட் கான்செப்டோட டிசைன் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2 டோரு வித் ஷெல்ஃப்ஸ் இருக்குது. இந்த ஐலண்டுக்கு வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து கிரானைட் கல் போடணும். கிரானைட் கல் போட்டாங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். நம்ம கிச்சனோட பார்த்தீங்கன்னா ஒரு வால் பார்ட்டிஷன் செஞ்சுருக்கோம்.